எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை குணப்படுத்துவதற்கு இயற்கை மருத்துவத்திலும் சரி, நவீன மருத்துவத்திலும் சரி ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் வந்துவிட்டது. எல்லாமே மருந்துகள் சார்ந்த வழிமுறைகள் மட்டுமல்ல, நிறைய வழிமுறைகள் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய வகை மருந்துகளை நாம் பார்க்கிறோம். வியாகிரா மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மருந்துகளை பார்க்குறோம். இந்த மருந்துகளை போட்ட உடனேயே இன்றைக்கு எழுச்சி ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் இந்த மருந்துகள் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய மித்து. ஒரு நோய் ஏற்படும் போது நோய்க்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமத்திற்கான காரணம் என்னங்கிற ஒரு தனி மனிதனுக்குரிய சிகிச்சை தான் அந்த இடத்துல புரிதல் தேவையே தவிர, காமனாக இருக்கக்கூடிய நிறைய காரணங்கள் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு காரணமாக இருப்பது கிடையாது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் 5 மித்துங்க. இன்றைக்கி ஏன் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்தாலே 5 மித்துங்க. ஃபஸ்ட்டு மித்து, ஒரு முறை எனக்கு எழுச்சி இல்லைன்னா திரும்ப வரவே வராது. இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு எண்ணம் தெரியுமா? இன்றைக்கி நிறைய மெத்த படித்தவர்கள் கூட இந்த சிரமம் ஏற்படும் போது மனதில் ஏற்படுகின்ற பதட்டத்துடைய ஒரு வெளிப்பாடாக, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஒரு முறை எனக்கு எரெக்ஷன் வரல, உடனே வாழ்க்கை ஃபுல்லாக எரெக்ஷன் வராது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு குணப்படுத்த முடியாத நோயின்கிற ஒரு எண்ணம் முதலாவது மித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை குணப்படுத்துவதற்கு இயற்கை மருத்துவத்திலும் சரி, நவீன மருத்துவத்திலும் சரி ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் வந்துவிட்டது. எல்லாமே மருந்துகள் சார்ந்த வழிமுறைகள் மட்டுமல்ல, நிறைய வழிமுறைகள் இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு சொல்லுவது முதலாவது மித். இது நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இன்றைக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும் போது அதற்கான காரணமாக இருப்பது வெறும் மனம் மட்டும்தான் அப்படிங்கிறதும் இன்றைக்கு ரெண்டாவது மித். டாக்டர்கிட்ட வரும்போது பெரும்பாலும் அவர்கள் பேசும்போது என்னால் செய்ய முடியல, என்னால் இது செய்ய முடியல, அது செய்ய முடியலன்னு வரும்போது, இல்லை ஒரு துணையோடு, ஒரு கணவன் என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு துணையோடு அவர்கள் பேசும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, உன் மனசு மாறினா இது சரியாயிரும், இல்லை நீ தான் அப்படி நினச்சிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு மனம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மனதை மாற்றினால் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சரியாகும்னு சொல்லுவது மிகப்பெரிய தவறு. மனதிற்கும் உற்சாகம் தேவை, அதே நேரத்தில் உடலுக்கும் உற்சாகம் தேவை. உடல் சார்ந்த காரணிகளை நாம் குணப்படுத்தும் போது நம்முடைய மனம் சார்ந்த காரணிகள் தானாகவே குணமாகி விடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வயதானவர்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடியது அப்படின்னு நினைக்கிறது. 50 வயசாச்சு எரெக்ஷன் வரல, வயசு 50 ஆச்சு இனிமேல் எரெக்ஷன் வராதுன்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. 50 அல்ல, நீங்கள் 70 அல்லது 90 வயது ஆனாலும் கூட உங்களுடைய ஹார்மோன்களை சீராக வைத்து, உங்களுடைய இதயத்துடைய செயல்பாடுகளை சீராக வைத்து, உங்களுடைய செயல்பாடுகளை சீராக வைக்க முடியும்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் 90 வயதிலும் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்களை இயற்கை மருத்துவம் சொல்லும்போது, நாம் சொல்லும்போது எல்லாருடைய மனதிலும் சார் ஏதோ சும்மா சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க. இன்றைக்கு சயின்ஸ் பேக்ட் ப்ரூவன் தியரிஸ் இன்றைக்கு அவ்வளவு இருக்கிறது. இன்றைக்கு வயதாகும்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மாய வலை, அது ஒரு மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு எத்தனை வயதானாலும் முறையான மருத்துவ ஆலோசனையோடு நம்ம ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது, இன்றைக்கி எல்லாரும் நினைக்கிற மாதிரி இன்றைக்கு நிறைய வகை மருந்துகளை நாம் பார்க்குறோம். வியாகிரா மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மருந்துகளை பார்க்குறோம். இந்த மருந்துகளை போட்ட உடனேயே இன்றைக்கு எழுச்சி ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் இந்த மருந்துகள் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய மித்து. இன்றைக்கு 19 வயது ஒரு இளைஞர் வராரு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, வாரத்துக்கு 3 முறையாவது தொடர்பில் இருக்கார். ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் குறைவது போல் அவர் உணரும்போது வாரத்திற்கு 2 முறை 3 முறை இந்த வியாகிரா மாதிரி இருக்கக்கூடிய சில மருந்துகளை அவர் எடுத்துக்கிறார். அப்போ அதே நபர் 22 வயது 30 வயது நெருங்கும்போது
எந்த மருந்துகள் எடுத்தாலும் அவருக்கு எழுச்சி வராது. மருத்துவர்களுடைய உதவியோடு இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடும்போது கூட பயனற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். அப்போ மருந்துகள் எடுத்துக்கொள்வதால், தற்காலிகமாக பலனளிக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் மட்டும் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சீராகும் நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தாதுக்களையும் பலமாக்கி நாம் எடுக்கக்கூடிய காயகல்ப சிகிச்சைங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமருந்து. அந்த வகையில் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிகள் அப்படின்னு வரும்போது, இன்றைக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனை குணப்படுத்துவதற்கான முழுமை பெற்ற சிகிச்சைகள் இருக்கும்போது தேவையான நேரத்தில் ஒரு மருந்தை எடுப்பது மட்டும்தான் தீர்வுன்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு. இதுவும் ஒரு மித்து. 5வது ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கு ஒரு நோய் ஏற்படும் போது நோய்க்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்போது, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமத்திற்கான காரணம் என்னங்கிற ஒரு தனி மனிதனுக்குரிய சிகிச்சை தான் அந்த இடத்துல புரிதல் தேவையே தவிர, காமனாக இருக்கக்கூடிய நிறைய காரணங்கள் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு காரணமாக இருப்பது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சக்கரை நோய் வந்தால் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் குறையும், நிச்சயமாக குறையும், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு நபர் இருக்கார்னா அவருக்கு இருக்க சர்க்கரை நோய் அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையாங்கிற ஒரு புரிதலை மருத்துவ ஆலோசனையின் மூலம் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர நீங்களாக கெஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் எடுத்தாலோ ஒரு இன்ஸ்டா எடுத்தாலோ விதவிதமான வீடியோ அட்வைசஸ் ஃபார் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது. இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ யாராவது என்ன பண்ணுவாங்க, 2-3 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, வேலையே செய்யாது. அப்போ யோசிப்பாங்க, ஓ என்னோட எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் முத்தி போச்சு போல இருக்குது, அதனால் எனக்கு வேலை செய்யலை. அப்போ எப்போவுமே எனக்கு வேலை செய்யாதுங்கிற ஒரு நிலைக்கு எல்லாம் மூவ் ஆகிறத பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எனக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ன காரணத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்குன்ற ஒரு புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமாகவே அதை குணப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் அதோடைய வீரியத்தை குறைத்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெறும் ஒரு காரணத்தால் மட்டும் ஏற்படுவது கிடையாது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். அந்த காரணத்தை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதனால் டயபெட்டிஸ் வில் காஸ் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அவ்வளோதான், எனக்கு சுகர், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, அது கிடையாது. அதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் 5வது மித்து. Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarma's அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில்,
டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் சொனாலி, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness for her health.